ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரெசிபீஸ். 1/4 கிலோ கோவக்காய் வாங்கியிருக்கேன். இதை வந்து பொரியல் பண்ணுறதுக்கு. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் எப்படியோ அதை மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. இதில் வந்து ரொம்ப பழுத்ததாக இருந்தால் நம்ம போட வேண்டாம். அப்படி போட்டிங்கனாக்கா வந்து பொரியல் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் ரொம்ப பழுத்ததெல்லாம் போட வேணாம். இப்போ வந்து ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். ரொம்ப வதக்கணும் தேவையில்லை. நம்ம கோவக்காய் போட்டு வதக்கும்போது சேர்ந்து வதங்கிடும். இப்போ போதும். நம்ம வெட்டி வச்சுருக்க கோவக்காய் எடுத்து சேர்த்துக்கலாம். கோவக்காயிலே தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம இப்படி வதக்கும் போதே வந்து பாதி வெந்துடும். கோவக்காய் வந்து ரொம்ப வேகக்கூடாது. கொஞ்சம் சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதுக்கு மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நீங்கள் எண்ணெய் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன், அதனால தான் கம்மியாக ஊற்றிருக்கேன். இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்திருக்குது. பாதி வெந்திருக்குது. ரொம்ப வேகலை கோவக்காய். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து வாசனைக்கு வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 பூண்டு பல் எடுத்துருக்கேன். அதை நல்லா நச்சு வச்சுக்கலாம். இப்போ இது கூட பச்சை கருவேப்பில்லை, சோம்பு தூள் 3 சேர்ந்து நம்ம இதில் போட்டோம்னா நல்லா வாசனை கொடுக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சோம்பு வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது 3ம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை நல்லாயிருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸ்லேயே போட்டு சாப்பிட்லாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கிரேவி சேர்ந்த மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வாசனைக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாடை வந்து பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. தேங்காய் எண்ணெய், கருவேப்பில்லை, சோம்பு, பூண்டு எல்லாம் சேர்ந்து நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸில் கூட போட்டு இதை சாப்பிட்லாம். பசங்களுக்கு வந்து லஞ்சு பாக்ஸில் போட்டு நீங்கள் சாப்பாடு போட்டு நல்லா கிண்டி கொடுத்தாலும் அருமையாக சாப்பிட்டு வருவாங்க. இப்போ கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.